Praise Lord. கர்த்தருடைய மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான மாலை வேளை கொடுத்த நல்ல தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த 3 மணி அளவு நேரத்திலே தேவன் நம்மோடு பெரிய உடன்படிக்கை செய்தார். ஒரு வெள்ளிக்கிழமையிலே, அந்த வெள்ளிக்கிழமையிலே அவர் செய்த உடன்படிக்கை இன்றைக்கும் அவர் இரத்தத்தின் மூலமாக, அவருடைய சரீரத்தின் மூலமாக, அவருடைய ஆவியின் மூலமாக நமக்குள்ளே கிரியை செய்கிறது. நமக்கு ஒரு பெரிய சமாதானத்தை தேவன் நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார். அவரை நாம் தியானித்து அவருடைய வார்த்தைகளை பூர்ணமாக விசுவாசித்து அவருக்காக நாம் அநேக காரியங்களை செய்ய இப்பொழுதும் நாம் ஜெபம் செய்ய போகிறோம். நன்றி நன்றி வந்திருந்த ஒவ்வொருத்தரையும், சபைக்கு வந்திருந்தோரை கர்த்தருடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. சென்ற வாரம் நாம் கர்த்தருக்காக, நமக்கு ஜீவனை விட்ட கர்த்தருக்காக நாம் என்ன செய்தோம் என்பதை குறித்து ஒரு ஊந்துதலான ஒரு மெசேஜை நமக்கு கொடுத்து கர்த்தர் கிருபை செய்தார். நமக்கு ஆண்டவர் இப்படியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் நமக்கு நல்ல புத்தியை கொடுத்து, தெளிந்த புத்தியை கொடுத்து நம்மை நடத்துகிறார். அதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நேரமும் நாம் எல்லாரும் எந்தெந்த தேசத்திலிருந்து வந்திருக்கிறோமோ, எந்தெந்த தேசத்தெல்லாம் கடந்து வந்தோமோ, எந்தெந்த தேசத்தை பற்றியெல்லாம் செய்திகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாம் தெரிந்து கொள்கிறோமோ, அந்தந்த தேசத்துக்களுக்காகவும் உலகத்தில் உள்ள அத்தனை தேசத்துக்களுக்காகவும் தேவனுடைய சொந்த தேசமான அவர் கண்டறியப்பட்ட தேசமான இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் நாம் ஜெபம் செய்து இந்த உலகத்தில் ஒரு பெரிய சமாதானம், எல்லா மனுஷருக்கும் சமாதானம் கிடைக்க நம்மளால் முடிந்ததை கொடுப்போம். மீதி எல்லாம் கர்த்தரே செய்கிறார். நம்மை அவர் வழி நடத்துகிறார். அவர் சொன்ன வார்த்தையில் ஒன்றும் குறைவில்லாதபடிக்கு நாம் ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தரை முன்வைத்து தியானித்து கர்த்தருக்காக ஒவ்வொரு காரியத்தையும் செய்வோம். ஒரு கணத்தில் அவர் இறங்குவார், மனசு இறங்குவார். எப்படி அவர் யுத்தங்களை நிறுத்தினாரோ, ஸ்ரீலங்காவில் யுத்தத்தை நிறுத்தினார், அநேக தேசங்களை யுத்தத்தை நிறுத்தினார். முதலாம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர் எல்லாவற்றையும் நிறுத்தினார். இனி அடுத்த போர் வராமல் இருப்பதற்கும் அவரே நம்ம இரக்கம் காட்டணும். அதற்காக ஜெபிப்போம். இந்த நேரமும் ஒவ்வொரு தேசத்தையும் குறித்து ஜெபிப்போம். இந்த நாளில் முக்கியமாக நான் அநேகரை இந்த உக்ரைன் தேசத்துக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். அநேகர் என்னையும் கேட்டுக்கொண்டார்கள். என்னென்னவோ செய்கிறோம். நாம் குறிப்பாக உக்ரைன் தேசத்துக்காக ஜெபிப்போம். இந்த உக்ரைன் தேசத்தை முன்னிட்டு உலகத்தில் சமாதான குறைச்சல் ஒன்று இருக்கிறது. இந்த காசா இஸ்ரேல் போரை கொண்டும் இந்த உலகத்திலே சமாதான குறைச்சல் இருக்கிறது. இந்த போர்கள் எல்லாம் நிறுத்தப்பட நமக்கு எல்லாவற்றிலும் உதவி செய்ய கர்த்தர் மனம் இறங்கணும். தேவன் நம்மேல் மனம் இறங்கணும். இந்த உலகத்திலே அவருடைய அன்பு பெருகணும். அவருடைய வார்த்தையை கேட்கணும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்பட்டி நடக்கணும். நான் எதுவும் செய்வதில்லை, எல்லாம் இயேசுவிடத்திலிருந்து வருகிறது என்கிற சத்தியத்தை அறியப்படணும். அதற்காக நாம் ஜெபிப்போம். நல்ல தேவனே, ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா பிதாவே, எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு வழிநாட்டும் நல்ல தேவனே, கர்த்தாவே, உமது உலகம் ராஜா. இந்த உலகத்தில் எவ்வளவு போராட்டம் ஆண்டவரே, குடும்பத்தில் மாத்திரம் இல்லை, வீட்டில் மாத்திரம் இல்லை, பிசினஸ்ல மாத்திரம் இல்லை ஆண்டவரே, நாங்கள் இருக்கும் இடத்தில் மாத்திரம் இல்லை, உலகமெல்லாம் பிரச்சனையா இருக்கிறது சுவாமி. கர்த்தாவே, இந்த உலகத்திலே ஆண்டவரே உமது அன்பு இறங்கணும் ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொருத்தரையும் விட்டு கொடுத்து ஆண்டவரே எல்லாரும் சமாதானத்துக்கு உண்டான வாழ்க்கையை வாழ ஆண்டவரே அறிவிலே புத்தியிலே கிரியை செய்யும் சுவாமி. கர்த்தாவே, தன்னுடைய வல்லமையை காட்டாமல் ஆண்டவரே இயேசுவின் இரக்கத்தை காட்ட ஒவ்வொரு மனுஷனையும் ஆயத்தப்படுத்தும் சுவாமி. கர்த்தாவே, 2-3 நாள் இயேசுவின் வார்த்தையை சொல்லிவிட்டு 4ஆம் நாள் இயேசுவுக்கே ஆண்டவரே இயேசுவின் வார்த்தைக்கு விலகிச் செல்லும் அத்தனை பேரையும் ஆண்டவரே நீர் கண்டித்து உணர்த்தும் சுவாமி. கர்த்தாவே, உலகத்திலே ஆண்டவரே ஒவ்வொரு சமாதானம் நிலையாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள கிருபை செய்யும் ராஜா. ஒவ்வொரு மனுஷனுக்கும் புத்தியும் ராஜா. இப்பொழுது நாங்கள் வந்திருந்த தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஸ்ரீலங்கா தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், மலேசியா தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஐரோப்பிய அத்தனை தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலகத்தில் உள்ள அத்தனை காரியங்களும் நீர் நடத்துகிறீர் ஆண்டவரே. எந்த பாரபட்சம் இல்லாமல் ஒவ்வொரு மனுஷனையும் காப்பாற்ற நீரே முன்னின்று ஒவ்வொருத்தையும் செய்கிறீர், ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறீர் ஆண்டவரே. ஸ்ரீலங்கா தேசத்திலே ஒவ்வொரு அமைதியை கொண்டு வரும் சுவாமி. இன்னும் சமாதானம் பெருகட்டும் ஆண்டவரே. ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி வரட்டும்.
கர்த்தாவே அங்கே இருக்கிற பஞ்ச தொல்லைகள் எல்லாம் போகட்டும். அந்த ஆட்சிக்கு சூழ்ச்சியாக நடத்தும் அத்தனை காரியங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிபட்டு போய் கர்த்தாவே ஸ்ரீலங்கா தேசத்தில் ஒரு செழிப்பு வரணும் சுவாமி. ஸ்ரீலங்கா தேசத்தில் ஒரு சமாதானத்தை கட்டளையிடும் ராஜா. ஸ்ரீலங்கா தேசத்தை ஆளும் அதிபருக்கும் ஆண்டவரே, அவருடைய கூட இருக்க ஆலோசகருக்கும் ஆண்டவரே இயேசுவின் அன்பை கொண்டு சொல்லும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் அன்பை இருதயத்தில் கிரியை செய்ய ஆண்டவரே ஸ்ரீலங்கா தேசத்திலே புத்தியை தட்டி எழுப்பும் ராஜா. கர்த்தாவே ஓரளவுக்கு சுமாராக வந்திருக்கும் இந்த தேசத்தை இன்னும் ஆண்டவரை மேன்மைப்படுத்தும் சுவாமி. கர்த்தாவே நீர் மேன்மைப்படுத்தக்கூடிய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறபடியால் ஸ்ரீலங்கா தேசத்திலே ஆண்டவரே நீர் உமது கிரியையை உமது அன்பை இறக்கிவிடும் சுவாமி. ஆண்டவரே உமது அன்பை ஒளிய செய்யும் ராஜா. கர்த்தாவே ஸ்ரீலங்கா தேசத்தில் நடக்கும் அத்தனை ஊழியத்திலையும் உமது நாமம் அறியப்பட்டு கர்த்தாவே புறஜாதியார் எல்லாரும் இது என்ன நடக்கிறது, இந்த தேசத்திலே ஒரு அன்பு ஒரு சமாதானம் பெருகிறது என்பதை கண்டு ஆண்டவரை எல்லாரும் ஒன்று கூட கிருபை செய்யும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா பணங்களையும் ஒன்று சேரும் சுவாமி. நீர் ஒன்று சேர்க்கும் தேவனாக இருக்கிறபடியால் கர்த்தாவே எவரும் சிலரடிக்க போகாதபடிக்கு ஆண்டவரே நீர் கிருபை செய்யும் ராஜா. கிரியை செய்யும் சுவாமி. இயேசுவின் நாமத்தை அறிந்து கொண்ட ஒவ்வொரு மனுஷனும் வர கிருபை செய்யும் சுவாமி. கர்த்தருடைய ஆவி அங்கே கிரியை செய்ய கர்த்தருடைய ஆவினாலே பெரிய விடுதலை உண்டு, சமாதானம் உண்டு என்பதை நீர் உணர்த்தலும் சுவாமி. 1 கொரிந்தியர் 3:17 ஆண்டவரே நீர் சொன்னது போல கர்த்தருடைய ஆவி ஸ்ரீலங்கா தேசத்திலும் அனைத்து தேசத்திலும் நிலையாக இருக்க ஆண்டவரே கிருபை செய்யும் நல்ல தேவனே உங்களை நோக்கி கூப்பிடுகிறோம் சுவாமி. இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்திய தேசத்திலே பெரிய சமாதானத்தை கட்டளையிடும் சுவாமி. இந்தி படிக்கவில்லை என்று சொல்லி விரட்டுகிறார்களே ஆண்டவரே, இந்தியாவில் என்ன இருக்கிறது? இயேசுவே இல்லையே. அங்கே இயேசுவை கொண்டு வரும் சுவாமி. இயேசுவை முன்னிற்க செய்யும் சுவாமி. இந்தி எங்களுக்கு தேவையில்லை, இயேசு தேவை என்று ஒவ்வொரு மனுஷனும் சொல்ல ஆண்டவரை ஆயத்தப்படுத்தும் சுவாமி. இந்திய தேசத்திலே சமாதானத்தை பெருக செய்யும் ராஜா. இந்திய தேசத்தை ஆளுமை செய்வதற்கெல்லாம் ஆண்டவரே இயேசுவின் வார்த்தையை கொண்டு செல்லும் சுவாமி. என்னென்னவோ பேசி மக்களை ஏமாற்றாதபடிக்கு இயேசுவின் வார்த்தை இந்திய தேசத்தில் இறங்குவதாக, இயேசுவின் வார்த்தையில் ஆட்சி பெறுவதாக. இந்திய தேசத்தில் அப்படிப்பட்ட சமாதானத்தை நீர் உருவாக்கும் சுவாமி. இந்திய தேசத்திலே தமிழகத்திலே ஆண்டவரே உமது ஆட்சி நடக்கிறது சுவாமி. தமிழகத்தை இன்னும் சிறக்க செய்யும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை ஆட்சி செய்வதாக. எந்த ஒரு அசுத்த கிரியையும் இந்திய தேசத்தை ஏமாற்றாதபடிக்கு ஆண்டவரே நீர் உமது வல்லமையின் வேலை அமைத்து ஆண்டவரே பரிசுத்த தூய ரத்தத்தினால் சுத்திகரியும் சுவாமி. இந்திய தேசத்தை சுத்திகரிக்கும் நல்ல தேவனே, அன்றைய தேசங்களில் சுத்திகரியும் ராஜா. ஆண்டவரே பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாளம் ஆண்டவரே வங்காளதேசம் என்று பர்மா தேசம் என்று கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்நிய தேசங்களை ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறியக்கூடிய சக்தியை அவர்களுக்கு கொடுத்து புத்தியை தெளிவாக்கும் நல்ல தேவனே. மத்திய கிழக்கு நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த எல்லா இடத்திலும் கர்த்தாவே உமது வல்லமை இறங்கணும் சுவாமி. எந்த ஒரு மதமாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து ஒரே தேவன், தேவன் குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே சகல அதிகாரம் பெற்ற இயேசுவின் வல்லமை மத்திய கிழக்கு தேசங்களில் எல்லாவற்றிலும் இறங்குவதாக. கர்த்தாவே ஐரோப்பிய தேசங்களில் இறங்குவதாக. கர்த்தாவே யுகே தேசங்களில் இறங்குவதாக. ரஷ்யாவில் இறங்குவதாக. சீனாவில் இறங்குவதாக. மலேசியா தேசத்தில், சிங்கப்பூர் ஆகிய ஆண்டவரே சவுத் ஏசியா நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா இடத்திலும் உமது சமாதானம் பெருகுவதாக. ஆசிய தேசத்திலும் உமது அன்பு பெருகுவதாக. ஆண்டவரே சமாதானத்தை கட்டளையிடும் நல்ல தேவனே, அமெரிக்க தேசத்திலே உமது ஆட்சி நடப்பதாக. கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினாலே ஒரு ஆட்சி வந்தது, ஆனாலும் அது சமாதானத்தை கொடுக்க அல்லது ஏமாற்ற செய்கிறது. அந்த ஏமாற்று பற்றியின் ஆவிகளை கர்த்தரின் பரிசுத்த ஆவினாலே அடக்குகிறேன் சுவாமி. இதோ ஆண்டவரே அமெரிக்காவிலே ஒரு எழுப்புதல் வரவும் ஆண்டவரே சமாதானத்துக்காக அவர்கள் பேரிடவும் ஆண்டவரே அன்றைய தேசத்தை என்னுடைய தேசமாக ஆக்கிக் கொள்ளலாம் என்று இருக்கிற பொல்லாத கிரியையின் ஆவிகளின் வார்த்தைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறோம். கர்த்தாவே அமெரிக்க தேசத்திலும் சமாதானத்தை கட்டளையிடும் ராஜா. அமெரிக்க தேசங்களிலே உமது சமாதானம் கிரியை செய்வதாக. நல்ல தேவனே, இஸ்ரேல் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இஸ்ரேல் தேசத்திலே பெரிய சமாதானத்தை நீர் கட்டளையிட போகிறேன். அதற்காக நன்றி ராஜா. கர்த்தாவே அதை சுற்றி இருக்கிற தேசங்கள் எல்லாம் நல்ல புத்தியை கொடுத்து ஆண்டவரே நீர் காத்துக்கொள்ளும் சுவாமி. ஆப்பிரிக்கா தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தேசத்திலும் ஆண்டவரே உமது அன்பு பெருக. எவ்வளவு அன்பான பிள்ளைகளை நீர் ஆப்பிரிக்காவில் கொடுத்திருக்கிறேன்.
பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவரே செழிப்பிலே கொண்டு வரும் சுவாமி. அவர்களுக்கு தேவையான ஆண்டவரே நீரும் உணவும் கிடைக்க ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்யும் ராஜா. ஆண்டவரே உக்ரைன் தேசத்துக்காக இப்பொழுதும் ஜெபிக்கிறோம் சுவாமி. உக்ரைன் தேசத்துக்கு ஆண்டவரே நீர் ஆதரவு கொடும் சுவாமி. கர்த்தருடைய ஆவி அங்கே இருந்து கிரியை செய்வதாக, கர்த்தருடைய ஆவியின் பலம் இறங்குவதாக. தேவனை நம்புகிறவர்களே பாக்கியவான்களே என்ற காரியத்தை ஆண்டவரே நீர் உக்ரைன் தேசத்திலே நிலைநிறுத்தும் சுவாமி. எரேமியா 17:7 நீர் சொல்லியிருக்கிறேன், தேவனை நம்புகிறவன் பாக்கியவான். அப்படிப்பட்ட தேவனை நம்பக்கூடிய ஆத்மாக்களை ஆண்டவரே முழுவதும் ஆண்டவரே அந்த உக்ரைன் தேசத்திலே ஆண்டவரை நீர் இறக்கி வைக்கணும் சுவாமி. தேவனை நம்ப செய்யும் ராஜா. கர்த்தாவே கர்த்தருடைய இளைப்பாறுதல் அங்கே கிடைப்பதாக, யுத்தம் நின்று போவதாக. 2 கிரானிக்கல் 2:14 சொல்லியிருக்கிற ராஜா, யுத்தம் நிறுத்தப்படும், அந்த தேசத்திலே கர்த்தருடைய இளைப்பாறுதல் கொடுக்கப்படும் என்று நீர் சொல்வது இந்த நல்ல வார்த்தை, அது உண்மையுள்ள வார்த்தையாக சீக்கிரத்திலே கிரியை செய்ய அதற்கெல்லாம் பாக்கியவான்களாக இருக்க, பாத்திரவான்களாக இருக்க எங்கள் எல்லாரையும் ஆண்டவரே ஒரு பரிசுத்த வழியிலே நடத்தும் சுவாமி. நல்ல தேவனே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கும் வந்த பிள்ளைகளை நோக்கி பாரம் சுவாமி. கூறுவதாக ஆண்டவரே அகதிகளாக நடந்து செல்லும் பிள்ளைகளை பாரும் ராஜா. வாத்தியம் 11:20 சொல்லியிருக்கிற ராஜா, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொன்னீரே. இந்த வார்த்தை ஒவ்வொரு உக்ரைன் மனுஷனுடைய மனுஷியுடைய குழந்தைகளுடைய காதிலே ஆண்டவரே அவர்களுக்கும் கேட்கப்பட்டு ஆண்டவரே அவர்கள் இயேசுவை நோக்கி கூப்பிட கிருபை செய்யும் நல்ல தேவனே. கர்த்தாவே நீர் எல்லா யுத்தத்திலையும் ஆண்டவரே நீர் முன்னு நிற்கும்படி யுத்தரேனிலும் ஆண்டவரே பொல்லாத கிரியைகள் உக்ரைனை தாக்காதபடிக்கு கர்த்தாவே நீர் யுத்தம் செய்யும் சாமி. இருக்கக்கூடிய கொஞ்சம் இந்த ஜனங்கள் மேலே பாதிப்பு வராதபடிக்கு யாத்திராவும் 14:14 சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் நீரை யுத்தம் செய்கிறேன், யுத்தத்தை நீர் முன்று செய்வதால் அது ஜெயத்திலே முடிய போகிறது. மனுஷனை ஜனங்கள் நம்பாமல் கர்த்தாவே சங்கீதம் 118:8 சொல்லியிருக்கிறேன், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் தேவனை நம்புவது நலவென்று சொல்லியிருக்கிறேன். கர்த்தாவே உண்மையை நம்ப செல்லக்கூடிய ஆவிகளை ஆண்டவரே உருவாக்கும் சுவாமி. நீர் ஒருவரே எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கும் நல்ல தேவனாக இருக்கிறேன். நீர் ஒருவரே ஆட்சி செய்யும். உமது அன்பின் ஆட்சி ஆண்டவரே கொலோசியர் 3:17 சொன்னபடி ஆண்டவரே உமது அன்பின் ஆட்சியை உணர்ந்த ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்ல உக்ரைனை நீர் பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. உக்ரைன் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரும் ராஜா. கர்த்தாவே எங்கள் ஜெபம் கேட்டு உக்ரைனுக்கு ஒரு நல்ல விடுதலை கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் சங்கீதம் 19 படிப்போம். Thank you Jesus. ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் 19. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போலிருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறதே. ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறதே. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் வேதையை ஞானியுமாக்குகிறதே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உத்தமமும் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்கிறதினால் மிகுந்த பலன் உண்டு. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கிக்காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி
பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானம் உமது சமூகத்தில் பிரியாதிருப்பதாக. அல்லேலூயா. நன்றி தகப்பனே, எங்கள் தேவனே ராஜா, எங்கள் இருதயத்திலே ஆண்டவரே உமது தியானம், ஆண்டவரே உமது வாயின் வார்த்தை பிரியாமல் இருக்க நல்ல தகப்பனே எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தையும் ரகசியத்தை சொல்லி கர்த்தாவே எங்களை உமது அன்பினாலே நிரப்பி கர்த்தாவே உமது வல்லமையினாலே ஆண்டவரை காத்துக்கொள்ளும் சுவாமி. நாங்கள் எவ்வளவோ பாவம் செய்திருக்கிறோம் சுவாமி. நாங்கள் பாவிகள் ராஜா, எவ்வளவோ பாவம் செய்து ஆண்டவரே உமது நாமத்தின் மகிமையை அறிந்தும் ஆண்டவரே உமது வல்லமையை அறிந்தும் பாவம் எங்களை விட்ட பாடில்லை ராஜா. எங்கள் பாவத்திலிருந்து மீட்டெடும் ராஜா, ஒரு பரிசுத்த தூய ரத்தத்தினாலே மீட்டெடும். நாங்கள் அநேக ஜனங்களை காண்கிறோம் சுவாமி, அநேகருக்கு சத்தியத்தை சொல்கிறோம். நாங்கள் சத்திய வழியிலே எங்களை திருத்தி அநேகருக்கு சத்தியத்தை சொல்லி ஒரு அண்டையில வந்து நீக்க ஆண்டவரே அந்த சமயத்தை கொடுத்திருக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரை எங்களை பரிசுத்தப்படுத்தி இன்னும் பரிசுத்தமே பரிசுத்தமாக எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. கர்த்தாவே எங்களை தீங்கு அண்டாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். தேவரே நீர் ஒருவரே எங்களை காக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீர். உமே நம்பி இருக்கிறோம் சுவாமி. நல்ல தேவரே நன்றி 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 நன்றி. ஆவியானவரே நன்றி. எங்களுடைய ஜபம் கேட்கும் நல்ல தேவனே நன்றி. நன்றியோடு துதிக்கின்றோம் நல்ல தேவனே. இந்த ஆராதனை வேளையிலே ராஜா எங்களோடு கூட இருக்கும் சுவாமி. எங்களை எல்லாரையும் நீரே வார்த்தைகளை சொல்லி நிரப்பி ஆண்டவரே வழி நடத்தும். எங்கள் அன்பின் இருதயத்தை கண்டறியும் சுவாமி. கர்த்தாவே இந்த நேரத்திலே வாசிக்கிற பிள்ளைகளோடு கூட இருந்து அவர்களை மனசை திடப்படுத்தி அவர்களுடைய புத்தியெல்லாம் வசிக்கலையும் நல்ல ஒரு ஆராதனை ஏறெடுக்க பிள்ளைகளை நீர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர் ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் வாய்ந்திருந்து பாடம் செய்ய ஆண்டவரை நீ கருவை செய்யணும். எந்த ஒரு குறைவையும் நினைத்து பாராமல் தன்னை 100க்கு 100 கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே நிறைய செய்யும் சுவாமி. இயேசுவே, எங்களை கண்டறிந்த தேவனே, அழைத்தவர் நீ, எங்களை அறிந்து கொண்ட தேவனே, உமக்கு நன்றி ராஜா. நன்றி நன்றி நன்றி. வாரும் தூய வசனத்தை வாஞ்சிக்கின்றோம். வல்லமையால் என்னை நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய மழை போலவே
சுவாமி இயேசுவே நன்றி. ஆவியானவரே நன்றி. ஆண்டவரே எங்கள் மத்தியிலே அசைவாடும் ஆண்டவரே, ஆவியானவரே நன்றி. ஆவியானவரே நன்றி. நாங்கள் வாய் திறந்து உங்களை அழைத்தோம் சுவாமி. ஆண்டவரே நன்றி ராஜா. எங்களை ஆளுகை செய்யும் நல்ல தேவனே நன்றி. எங்களை நீரே ஆளுகை செய்யணும் சுவாமி. இந்த வாழ்நாள் ஜீவனால் முழுக்க நீர் எங்களை ஆளுகை செய்து கொண்டே இருக்கும் ராஜா. ஆண்டவரே எங்களை ஒப்படைக்கிறோம் சுவாமி, ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை பூர்ணமாக ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எத்தனை பேர் இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கிறீர்கள்? ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சபையில் எல்லாரும் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எங்களை ஆளுகை செய்யும் தேவனே நன்றி. எங்களை ஆளுகை செய்யும் ராஜா. தொடர்ந்து ஆளுகை செய்யும். நாங்கள் பிசைக்கு போகாதபடிக்கு ஆளுகை செய்யும். ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்யும் நல்ல தேவனே. எங்களை எவ்வளவு பெரிய பாக்கியசாலியாக மாற்றிருக்கிறீர்கள். எங்களுக்கு ஆளுகை செய்ய ஒரு தேவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி நன்றி சாமி. எங்களை ஆக்கும் நல்ல தேவனே, எங்களை பரிசுத்த தூய ஆவியினாலே நிரப்பும். ஆண்டவரே எங்களை நடைமுறை பாவனை எல்லாவற்றிலும் ஆண்டவரே உமது ஆவியானவரின் பலம் எல்லா நேரம் இருக்கும் சுவாமி. இந்த ஒரு வேளையில் ராஜா 24 மணி நேரமும் உமது ஆளுகை எங்களுக்குள்ள இருக்கிறது. இந்த சபை விட்டு போன வெளியே போன பிறகு ஆளுகை இருக்கிறோம். நாங்கள் வீட்டுக்கு சென்ற பிறகு ஆளுகை இருக்கிறோம். நாங்கள் வாகனங்களில் போகும்போது உமது ஆளுகை இருக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் யாரை சந்தித்தாலும் உமது ஆளுகை இருக்கிறோம். எங்களுக்குள்ளே உமது ஆளுகை இருக்கிறோம் சுவாமி. ஆளுகை செய்யும் சுவாமி. ஆளுகை செய்யும். வல்லமையால் என்னை நீரைத்து நீ ஆளுகை செய்யும். வல்லமையால் என்னை நீரைத்து நீ ஆளுகை செய்யும். ஆளுகை செய்யும் சுவாமி. எங்களை ஆளுகை செய்யாமல் நாங்கள் இதுவரை நாங்கள் பாடுபட்டோம் சுவாமி. இப்பொழுது நீங்கள் ஆளுகை செய்கிறீர்கள். கர்த்தரே நம்மளை ஆளுகை செய்கிறார். இந்த வானத்தையும் பூமியை படைத்த தேவன் நம்மை ஆளுகை செய்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியசாலியாக இருக்கும். நம்மை ஆளுகை செய்யும் தேவன் சாதாரண தேவன் அல்ல. அவர் உலகத்தை சிருஷ்டித்த தேவன். இந்த உலகத்துக்கு என்ன நடக்க வேண்டும், நடக்கக்கூடாது என்பதை தீர்மானம் செய்யும் தேவன். அந்த தேவனை நம்மளை ஆளுகை செய்யும். எவ்வளவு பெரிய வாக்கியம். நல்ல தேவனே நன்றி ராஜா. இயேசுவே நன்றி. இந்த 3 மணி வேளையிலே ஆண்டவரே எங்களை அழைத்திருக்கிறீர்கள். கர்த்தாவே உமது அன்பிலே நாங்கள் குறிப்பாக இருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே எங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி, எந்த நேரமானாலும் சரி, ஆண்டவரே எல்லா காரியங்களிலும் நீர் எங்களை ஆளுகை செய்கிறபடியால் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து ஜெபிக்கிறோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையினாலும் ஓடி வருகிறது உங்களிடத்தில் தான் சுவாமி. இயேசுவே நன்றி. எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. இந்த 3 மணி வேளையில் கர்த்தாவே எங்களுடைய என்னென்னலாம் பாரத்தோடு வந்தோமோ கர்த்தாவே, எங்களுடைய சொந்த பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, மனைவியோட பிரச்சனை, பிள்ளைகளோட பிரச்சனை, கர்த்தாவே எங்களுடைய அந்நியரோட பிரச்சனை, எங்களுடைய ஆபீஸ்ல பிரச்சனை, தொழில பிரச்சனை, கர்த்தாவே என்னென்னலாம் பிரச்சனை இருக்குதோ இந்த ஜெபத்தில் வைக்கிறோம் சுவாமி. எங்கள் ஜெபத்துக்கு பதில் தரும் நல்ல தேவன் நீர் ஒருவராக கர்த்தாவே. நாங்கள் நன்றியோடு இருக்கிறோம் சுவாமி. எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா
உண்மையே நாடி வந்திருக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, எவ்வளவு காலத்தோடு இந்த சபைக்கு வந்தோம். கர்த்தாவே, எவ்வளவு கவலைகளோடு வந்தோம். எங்கள் ஜெபம் கேட்டீர். எங்களுக்கு ஒரு விடுதலை கட்டளை இருக்கிறேன். நீர் நன்மை செய்யும் தேவனாக இருக்கிறபடியா கர்த்தாவே, எங்களுக்கு நல்ல புத்தியை சொன்னபடியா கர்த்தாவே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உமக்கே நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் அருமையான தேவனே, நன்றி 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 ராஜா. தொடர்ந்து நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களை எவ்வளவு அருமையாக நடத்தி சென்றீர் ராஜா. கடந்த வாரம் முழுக்க ஆண்டவரே எங்களுக்கு எவ்வளவு நன்மை செய்தீர் நினைத்து பார்க்கிறோம் சுவாமி. நாங்கள் எந்த ஒரு பிரச்சனையிலும் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தாவே, சிறு சிறு கஷ்டங்களிலும் எங்களுக்கு கூடவே இருந்து எங்களை கீழே விழுந்து போகாதபடிக்கு எங்களை காப்பாற்றி விட்டீர் ராஜா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல தேவனே, நன்றி நன்றி நன்றி. எங்களோடு கூட வரும் தேவனே நன்றி ராஜா. எங்களை காக்கும் தேவனே நன்றி. அநேகருக்கு உமது வல்லமையின் ரகசியத்தை சொல்லுகிறோம் சுவாமி. கர்த்தாவே, அவர்கள் இருதயத்திலே ஆண்டவரை நீர் கிருபை செய்து கிரியை செய்யும் சுவாமி. கர்த்தாவே, உங்களை நாடி வர கிருபை செய்யும் ராஜா. இந்த சபைக்கு ஏதோ ஒரு ஆளை பார்க்க வராமல் தேவனை பார்க்க வரக்கூடிய ஆத்துமாக்களை அனுப்பும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் அன்பினாலே அனுப்பும் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் இருதயம் எவ்வளவு வலிக்கிறது என்பதை கண்டு அறிந்து கொண்டு வர கிருபை செய்யும் ராஜா. இயேசு கிறிஸ்துவுக்காக கொடுக்க கிருபை செய்யும் சுவாமி. உனக்காக மரித்தேனே, உனக்காக நீ என்ன செய்தாய் என்று கேட்டீரே போன வாரத்திலே ஆண்டவரே. ஒரு வார்த்தையை கேட்டு ஆண்டவரே உமது வழிக்கு வர ஆண்டவரே கிருபை செய்யும் சுவாமி. அநேக ஆத்மாக்களுக்கு நீர் நன்மை செய்ய காத்திருக்கிறேன் கர்த்தாவே. எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவுக்காக நான் சபைக்கு போவேன், இயேசுவின் வார்த்தையை கேட்பேன், இயேசுவின் வார்த்தையின் வழி வாழ்வேன் என்கிற ஒரு சத்தியத்தை ஆண்டவரே நிலையாக நிறுத்தும் சுவாமி. ஆண்டவரை புத்தியிலே நிறுத்தும் சுவாமி, இருதயத்திலே நிறுத்தும் ராஜா. அதேபடி உமது வார்த்தையை சொல்ல எங்களையும் ஆயத்தப்படுத்தும் சுவாமி. எந்த ஒரு தயதாட்சி இல்லாமல் ஆண்டவரே, எந்த ஒரு பாவம், எந்த ஒரு கோபம் இல்லாமல் கர்த்தாவே எல்லாருக்கும் சுவிசேஷத்தின் நற்செய்தியை சொல்ல எங்களை நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திரும் ராஜா. எங்களை நீர் பயன்படுத்தும் சுவாமி. எங்கள் நாவுகள் சும்மா இராதபடிக்கு இயேசுவின் வார்த்தை உரத்த குரலில் சொல்ல ஆண்டவரை கிருபை செய்யும். நாங்கள் போராளிகளாக இருக்க, இயேசுவின் நாமத்தின் போராளிகளாக இருக்க, இயேசுவின் நாமத்தை சொல்ல எங்களை ஆயத்தப்படுத்தி ஆண்டவரை அதேபடி நடத்தும் சுவாமி. நாங்கள் ஏதோ ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டு இயேசுவை தியானித்துக் கொண்டு இல்லாமல் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தை சொல்லும் போராளிகளாக எங்களை மாற்றும் ராஜா. நாங்கள் வீணான போர்களை நிறைய சந்தித்து இருக்கிறோம். இயேசுவுக்காக ஒரு போர், அது இப்பொழுதே நடக்கிறது. அந்த இயேசுவின் போர் சமாதானத்தில் கொண்டு வந்து சேர்க்கிற அந்த போரை நாங்கள் செய்ய எங்களுக்கு ஆண்டவரை நீர் கூட இருந்து எங்களை பலப்படுத்தி எங்களை ஆண்டவரை நீர் வழிநடத்தணும் சுவாமி. இயேசுவே நன்றி ராஜா. எங்கள் ஜெபம் கேட்பதற்காக நன்றி கர்த்தாவே. இந்த நல்ல வேளையிலே ஆண்டவரே உமது கிருபையை பெற்றுக்கொண்டோம் என்கிற ஒரு பெரிய ஒரு திருப்தியை, எங்களுக்கு ஆத்ம திருப்தியை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. எவ்வளவு அருமையான தேவன் நமக்கு இருக்கிறார். எவ்வளவு அருமையான நாமம் கொண்ட இயேசு என்ற நாமத்தினாலே எவ்வளவு ஒரு சகலமும் சத்தியமும் எல்லாம் அடங்கிய நல்ல ஒரு நாமம் இயேசுவின் நாமம். அந்த இயேசு என்ற நாமத்தை உச்சரிக்கும் போதே நம்முடைய இருதயத்தில் ஒரு பலம், நமது நரம்பு நாடி நரம்பில் எல்லாம் ஒரு பலம், ஒரு திடம், ஒரு சுகம் எல்லாம் கொடுக்கிற நல்ல நாமம் இயேசுவின் நாமம். இந்த நாமத்தை போற்றி பாடுவோம். இந்த பாடல் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால், யார் சிறு பையனாக இருக்கும்போது சென்னையிலே பிரதர் சி மோகன் சி லாசரஸ்
மோகன் சி லாசரஸ் சிறு பையனாக இருக்கும்போது, நான் சிறு பையனாக இருக்கும்போது, அது விட வாலிப பையனாக வந்து நான் சென்னையில் இருக்கும்போது அந்த ஸ்ட்ரீட்டில் பாடுவார். இதுதான் நான் முதலாக இயேசுவிட வார்த்தையில் கேட்ட பாடல். அப்படிப்பட்ட பாடலை எனக்கு இன்றைக்கு கர்த்தர் பாட கொடுத்திருக்கிறார். அந்த நல்ல நேரத்துக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இயேசு பாருங்க, மோகன் சி லாசரஸ் அவரை வீட்டை விட்டு அவருக்கு எவ்வளோ எதிரிகள் இந்துவாக இருந்து வந்தார். அவருக்கு 100 ரத்தனையாக கொடுத்தார். எப்படி மார்க் 10:30 எப்படி ஆண்டவர் சொன்னாரோ, என் நிமித்தமாகவும் என்னுடைய சுவிசேஷ நிமித்தமாகவும் நீ எவரையாவது விட்டு வந்தால் உனக்கு 100 ரத்தனையும் கொடுத்து மறுமையிலே உனக்கு நித்திய ஜீவனையும் கொடுப்பேன் என்று சொன்னாரே. அவர் பாருங்க எவ்வளவு பெரிய ஊழியக்காரர் மோகன் சி லாசரஸ். அவர் ஒரு சிறிய பாடலை பாடிக்கொண்டு வந்தார். சிறு பையனாக இருந்தார், நான் பார்த்துருக்கேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. அவர் சென்னை தெருக்களிலே பாடி ஒரு கூட்டமாக வந்தார். இன்னைக்கு அவர் பின்னாடி எவ்வளவு பெரிய கூட்டம் பாருங்கள். லட்சக்கணக்கான பேர் மோகன் சி லாசரஸ் ஜீசஸ் ரெடீம் என்கிற அவர் ஊழியத்திலே அவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்து வருகிறார். கர்த்தரோடு பேசும் ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர். அவர் பாடிய பாடலை நான் முதலாவது கேட்ட பாடல் இதாக இருக்க வேண்டும். இந்த பாடலை இந்த சபையிலே அடியனுக்கு பாட வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த பாடலை பாடுவோம் உற்சாகத்தோடு. நல்ல தேவனை நன்றி ராஜா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இந்த நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இந்த நாமம். பாரத்தை போக்கும் பரமனை நீக்கும் பரம சந்தோஷம் கர்த்தரும் கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல சர்வத்திலும் மேலான நாமம் ராஜா. கர்த்தாவே பரிசுத்த நாமம். கர்த்தாவே நீர் உலகத்தை ஆளும் நாமம் ராஜா. உமது நாமம் அறிவதே பெரிய பாக்கியம் ராஜா.
கர்த்தாவே உமது நாமத்தினாலே எத்தனை அதிசயங்கள் நடக்கிறது. கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினாலே பெரிய அதிசயங்கள். இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகள் ஓடுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே வலு சர்ப்பங்கள் கடித்தாலும் அதனால விஷம் ஏறுவதில்லை. இயேசுவின் நாமத்தினாலே சகலமும் நன்மைக்காக உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தினாலே வியாதிகள் குணமாகிறது. இயேசுவின் நாமத்தினாலே என்னென்னவோ அற்புதங்கள் நடக்கிறது. நிறைய முடியாத காரியங்கள் எல்லாம் நடந்து வருகிறது. இயேசுவின் நாமம் ஒரே நாமம். அதனால்தான் இயேசுவுக்கு பிறக்கும் போதே அவர் என்றுதான் சொல்லுகிறார்கள். அவர் பிறக்க போகிறார். மரியாளுக்கு சொல்லுகிறார் தேவதூதன் அவர் பிறக்க போகிறார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுகிறார். எவ்வளவு அழகான ஒரு சத்தியம் இது. இயேசு என்ற ஒரே நாமம், இது தேவனுக்கு சொந்தமான நாமம். இந்த நாமத்தை சொல்லும் போது எவ்வளவு வல்லமை, எவ்வளவு வல்லமை, எவ்வளவு கிரியைகள் நடக்கிறது. அவர் இல்லாமல் இந்த வாழ்க்கை கிடையாது. இயேசுவாலேயே எல்லா காரியமும் நடக்கிறது. இன்றைக்கு ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது, ஒரு நாட்டிலே ஒரு சம்பவம் நடக்கிறது, ஒரு வீட்டிலே ஒரு சம்பவம் நடக்கிறது என்றால் அங்கே இயேசு இருந்தால் அது நன்மையான சம்பவமாகவே இருக்கும், நல்ல சம்பவமாக இருக்கும். இயேசு இருக்கும் இடத்தில் தீங்கு அண்டுவதில்லை, தீமை அண்டுவதில்லை. இயேசு இருக்கும் இடத்தில் எல்லா காரியமும் சந்தோஷமாகவும் சமாதானமும் பெருகிறது. அப்படிப்பட்ட நாமம், இயேசுவோட நாமத்தை சொல்லி 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 பழகணும். அந்த நாமத்தை சொல்ல அதற்கு நாம் ஆயத்தமாகவும் இருக்கணும். நாம் ஆயத்தமாக இருந்த இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது அவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு செய்கிறார். எல்லாவற்றிலும் இயேசுவின் நாமத்தின் மகிமை அறியப்படுகிறது. இப்படிப்பட்ட நாமம், அவர் இறைவன். அவர் இல்லாமல் நமக்கு வாழ்க்கையே கிடையாது. அவர் நம்மளுடைய சிந்தனையெல்லாம் நிரம்பி இருக்கிறார். அவரோடு வாழும் வாழ்க்கை தான் அருமையான வாழ்க்கை. எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும் சரி, இயேசுவோடு யார் வாழ்கிறார்களோ அந்த குறித்த காலகட்டங்கள் இயேசுவின் வாழ்க்கை, இயேசுவோடு நடமாடும், இயேசுவின் வார்த்தையை கேட்டு இயேசுவோடு இருந்து இயேசுவுக்காக தன்னை கொடுத்து வாழும் வாழ்க்கை, அது ஒரு அற்புதமான வாழ்க்கை. அதை இன்னும் அநேகர் இன்னும் மிஸ் பண்ணுகிறார்கள், அதை நழுவ விடுகிறார்கள். இயேசுவின் வார்த்தையை கேட்டு இயேசு என்ன சொல்கிறார், இப்பொழுது என்ன சொல்கிறார், பைபிள் எழுதியிருக்கிறது, இந்த வேதத்தில் எழுதியிருக்கிறது. இயேசுவினை எந்த மனுஷனையும் கேட்க வேண்டாம், வேதத்தை படித்தால் தெரியும். இயேசுவிட சர்வ வல்லமை அடங்கி இருக்கிறது. நாம் கொஞ்சம் சமயத்தை கொடுத்து வேதத்தை படிக்கும் போது இயேசுவின் வல்லமை, இயேசு பேசுவார், பிரதட்சமாக பேசுவார், ஆவியானவர் பேசுவார். அவர் எழுந்திருக்கிறார். தனிமையில் இருக்கும் போது இயேசு வருகிறார், இயேசு போகிறார், இயேசு ஆவியானவர், இயேசுடைய ஒளி மனுஷன் காண முடியும். அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவனை பற்றி நாம் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய தேவன் ஜீவன் உள்ள தேவன். அவர் மரமோ கல்லோ மாடோ ஆடோ கிடையாது. அவர் பேசும் தெய்வம். அந்த பேசும் தெய்வம் நம்மளோடு இருக்கும்போது எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை, எவ்வளவு ஒரு இன்பமான வாழ்க்கை. இந்த தேவனோடு எப்பொழுது நம்ம ஐக்கியமாக இருக்க இது ஒரு நல்ல நேரத்தில் இயேசுவை பற்றி அவர் இயேசுவே இறைவன் என்கிற ஒரு நல்ல வார்த்தையினாலே ஒரு பாடலை பாடுவோம். இப்பொழுது சேர்ந்து பாடுவோம். நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீ பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீ பேசும் ஒரு வார்த்தை போதும். ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, உம் வார்த்தையிலே உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி
ஆண்டவரே நன்றி ராஜா, நீரின்றி வாழ்வு இல்லை ராஜா. ஆண்டவரே, என்ன ஒரு அருமையான பாடல், எவ்வளவு நல்ல லயமான பாடல், என்ன ஒரு ஆழமான கருத்து. கர்த்தாவே, நீர் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை சுவாமி. ஆனாலும் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீர் இல்லாமல். கர்த்தாவே, சீக்கிரத்திலே நீர் கிருபை செய்யும், கிரியை செய்யும். ஆண்டவரே, உமது அன்பை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு மனுஷனையும் ஆயத்தப்படுத்தும் சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ். நல்ல சமயத்தை கொடுத்ததுக்காக நன்றி. காணிக்கை நேரம் கடந்து செல்வோம். காணிக்கை. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, நன்றி ராஜா. ஆண்டவரே, உமது நாமத்தின் மகிமை அறிந்து ஆண்டவரே, உமது கிருபைக்காக ஏங்கி உமது அன்பிற்காக பாடுபட்டு ஆண்டவரே, உமக்காக தன் இதயத்திலிருந்து கொடுக்கும் ஒவ்வொரு அன்பின் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் சுவாமி. கொடுக்கும் கரங்களை ஆசீர்வதியும் ராஜா. 30, 60, 100ஆக அவர்களுடைய காணிக்கையை பெருகச் செய்யும் சுவாமி. கர்த்தாவே, உமது அன்பிலே செழிக்க ஒவ்வொரு பிள்ளையும் காப்பாற்ற சுவாமி. நன்றி ராஜா. ஆனந்தத்தினாலே ஒவ்வொரு பிள்ளையும் நீ நிரப்ப போகிறதற்காக நன்றி. அடுத்து நமக்கு செய்திக்கு போவதுக்கு முன்னாடி நம்மளுடைய சந்தோஷத்தை நம்ம ஆண்டவருக்கு அறிக்கையிட்டு இந்த பாடலை பாடுவோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். நமக்கு ஆனந்தத்தை இயேசு தருகிறார். அவர் ஒருவரால் மட்டும் ஆனந்தம் தர முடியும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்றால் அதுக்கு இயேசுவே இதற்கும் காரணமாக இருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்துவோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆண்டவரே, அல்லேலூயா ஆண்டவரே, அல்லேலூயா ஆண்டவரே,
நன்றி தேவனே, நன்றி ராஜா. இந்த நல்ல சமயத்தை கொடுத்ததுக்காக நன்றி. நல்ல தேவரே, ஆண்டவரே, உமது விசேஷித்த அன்பின் செய்தியை ஆண்டவரே உங்கள் தாசன் மூலமாக பேசி ஆண்டவரே இந்த செய்தி பயனுள்ளதாக இருக்க கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்தருளும் சுவாமி. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.